கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் நிகழ்ச்சியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நன்றி ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் நீர் கைவிடாதவராக, ஒரு நாள் எங்களை விட்டு விலகாதவராக எங்கள் கூடவே இருக்கிறதற்காய் நன்றி. நாங்களும் உம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இணைந்து இசைந்து பயணிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திரலும். இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாகவும், ஒரு சந்தோஷத்தின் நாளாகவும், ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தின் நாளாகவும் அமைய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய தெளிவான வழிநடத்துதல் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கோணல்கள் செம்மையாக மாறட்டும், தடைகளெல்லாம் உடைந்து போகட்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கரத்தை பிடித்து அருமையாக, அற்புதமாக, ஆச்சரியமாக நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் அடுத்து 12வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். 12வது வசனம், ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 வேத வசனத்திலே ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு மனுஷன் தனிமையாக நின்றால் அவனுக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கிறது என்று
வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த பூமியில் நான் தனித்தவன், நான் தன்னந்தனியாகத்தான் இருப்பேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கென்று ஒரு சுய நம்பிக்கை இருக்கிறது, எனக்கென்று ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கிறது, நான் எப்போவுமே தனித்து நின்று விடுவேன் என்று சொல்லி அப்படி தனித்த மரமாக நின்ற அநேகருடைய வாழ்க்கை கடைசி காலங்களில் தடுமாற்றமடைந்து விழுந்து போன சரித்திர சம்பவங்கள் உலகத்திலேயும் இருக்கிறது, வேதத்திலேயும் இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் தனித்து நிற்க முயற்சி செய்யவே கூடாது. நீங்கள் தனித்து நிற்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் படைக்கவில்லை. கூடி வாழ்வதற்காக, நாம் எல்லாரும் ஒன்று கூடி வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் அழைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக நமக்கு ஒரு நல்ல குடும்ப உறவு தேவை. இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்த்தால் நமக்கு ஒரு நல்ல சபை தேவை. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல உறவும் தேவை. இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் யாரெல்லாம் புறக்கணிச்சு நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாமே இருக்கிறது, நான் யாரு கூடயும் ஒண்ட மாட்டேன் என்று சொல்லி சில மனிதர்கள் தனித்து நிற்க நினைக்கிறார்கள். அவர்களுடைய வீழ்ச்சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்க தனித்து நிற்கும்போது தெரியாது, அவங்க விழுந்த பிறகுதான் ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழல் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். பாருங்கள், அதில் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் எல்லாரோடும் இணைந்திருக்கத்தான் தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். சில நேரங்களில் பாருங்கள், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பலரோடு பழகுறோம், நெருங்குகிறோம், ஒண்டி இருக்கணும்னு நினைக்கிறோம், இசைந்து வாழணும்னு விரும்புகிறோம். ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மற்றவர்களோடு அண்டி சேர்ந்து வாழணும்னு விரும்பும்போது அவர்களிடத்தில் நாம் வெறுக்கிற சில விஷயங்கள் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறது போல அவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு நாளும் நினைக்கவே முடியாது. அவர்களிடத்தில் குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். நீங்கள் நினைக்கிறது போல, நீங்கள் விரும்புகிறது போல அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களுடைய குறைகளோடு கூட அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இசைந்திருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? குறை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. நீங்கள் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனிடத்தில் சில இருக்கிற குறைகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்கள் குறை தெரியாது. ஆனால் அந்த மனிதன் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய குறை அவனுக்கு தெரியும். இப்படி நம்ம எல்லாருமே ஒருவரோடு ஒருவர் குறை உள்ளவங்க தான். யாருமே பூரணர்கள் கிடையாது. நான் 100% பூரணம்பராக இருக்கிறேன், அதனால் எல்லாரும் 100% பூரணமாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. யாருமே 100% பூரணமாக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இருக்கிறது. அது நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் குறைகளோடு கூட அவர்களை ஏற்றுக்கொள்வது தான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்ததுக்கு அப்புறம்தான் அவன் பூரணப்படுகிறான். அவன் இந்த பூமியில் வச்சு தேவன் உருவாக்கி கடைசியாக அவன் மரிக்கும் பொழுது அவனை பரிசுத்தப்படுத்தி தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுப்பார். அது வரையில் அவனுக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை சேவிக்கிற நம்மகிட்டே எவ்வளோ குறைகள் இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற குறைகளோடு தானே ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்போ ஏன் நம்ம மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கணும்? அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், இன்னும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். அவங்கள்ட்ட குறை இருந்தாலும் அந்த குறையை நம்ம விட்டுட்டு குறைகளோடு கூட அவர்களை ஏற்றுக்கொண்டு பழகும் பொழுது நம்ம இசைந்திருப்போம். அப்படி 2 பேர் இசைந்து இருக்கும்போது ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இசைந்திருக்க வச்சிருக்கிறார். நீங்கள் இருக்கிற அயலகத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட குறை இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு அவங்களோட அன்பாக பழக, ஐக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சபையில் உங்கள் கூட ஆராதிக்கிறவங்கள்ட்ட குறை இருக்கும், குறைகளோடு அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் குறைகளோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் தான் உண்மையான மனப்பக்குவம். அவங்க தான் எல்லாரோட இசைந்திருப்பாங்க.
அப்படி இசைந்த ஒரு இருதயத்தோடு நம்ம தேவனை சேவிக்கணும். ஆனால் அவங்கள்ட்ட குறை இருக்கும்போது அந்த குறைகளை பார்த்துட்டு நீங்களும் அந்த குறைகளுக்கு இடம் கொடுத்து அவங்களோட சேர்ந்து சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துடாதபடிக்கும் கவனமாக இருக்கணும். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த அவங்கள்ட்ட குறை நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து அவர்களுக்காக செபித்து ஐக்கியப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் கடைசியாக சொல்கிறது, முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. நமக்கும் மற்றவர்களுக்கும் நம் நடுவில் தேவனை மத்தியப்படுத்தி நம்ம வைக்கும் பொழுது அந்த உறவு ஆரோக்கியமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. எங்களுடைய நல்ல உறவுகளை காத்துக்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தந்து நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கிறவர்களாய் மாற்றும். தனித்து நின்று யாரும் விழுந்து போய் வாழ்க்கையில் ஐயோ என்று வேதனைப்படாதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை தேவன் ஒன்று சேர்த்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.